ஹாய் குட்டீஸ், நான் தான் உங்கள் நக்ஷத்ரா. இன்னைக்கு நாம் கேட்க போகிற கதை திருடாதே பாப்பா திருடாதே. சேகர் போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். ரொம்ப நேர்மையான அதிகாரி. அவர் வேலையில் கரெக்டாக இருப்பார். யாரையும் அதட்டி பேச மாட்டார். ஆனால் அவருக்கு கீழே வேலை செய்கிறவங்கள சரியாக வேலை செய்ய வச்சிருவார். அதனால் டிபார்ட்மெண்ட்டில் அவருக்கு நல்ல நேம் இருந்துச்சு. வீட்லையும் அவர் செய்ய வேண்டிய கடமைகளை கரெக்டாக செஞ்சிருவார். யார் பொருளுக்கும் ஆசைப்பட மாட்டார். யாரை பார்த்தும் இது நம்மக்கிட்ட இல்லையேன்னு பொறாமப்பட மாட்டார். அவரை போல தான் அவரோட மனைவியும் இருந்தாங்க. அதனால் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தார். அவருக்கு 2 பெண் குழந்தைகள் இருந்தாங்க. பெரியவ அனு, ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்வீட். சின்னவ சோனு, கொஞ்சம் சேட்டை பொண்ணு. அனு பெருசாக எதுவும் வேணும்னு கேட்க மாட்டா. ஸ்கூல் நீட்ஸ்க்கு மட்டும்தான் வாங்குவா. சோனு டெய்லி அது வேணும் இது வேணும்னு கேட்பா. ஆனால் அடம் பிடிச்சி கேட்க மாட்டா. வாங்கி தர மாட்டாங்கன்னு தெரிஞ்சே சும்மா ஆசைக்கு கேட்பா. அப்புறம் அவளே மறந்துடுவா. அனு 2nd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தா. சோனுவை அப்போ தான் ப்ரீகேஜி சேர்த்துருந்தாங்க. ஸ்கூலுக்கு ஜாலியாக போனா, நல்லா படித்தா. எழுத வைக்கிறதுக்கு தான் அவங்க அம்மாவுக்கு போதும் போதும்னு ஆகிடும். கொஞ்ச நாளில் அதுவும் கொஞ்சம் ஈஸியாயிருச்சு. ஸ்கூலில் இருந்து அவங்க அம்மா தான் கூட்டிகிட்டு வருவாங்க. நடந்து வர்றப்போ ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக கொண்டு வந்த பென்சில், எரேசர், ஷார்ப்னர், பென்சில் பாக்ஸ் பற்றி சொல்லிக்கிட்டே வருவா. டிசைனாக கொண்டு வர்றாங்கம்மா, எனக்கும் வாங்கி தாங்கன்னு கேட்பா. வீடு வர்ற வரைக்கும் கேட்டுகிட்டே இருப்பா. அப்புறம் அப்படியே விட்டுருவா. 2-3 மாதம் இப்படியே போச்சு. அப்புறம் ஒரு நாள் ஸ்கூல்ல இருந்து அவள் வர்றப்போ புதுசாக ஒரு எரேசரை கையில் வச்சுருந்தா. இது என்னது புதுசாக தெரியுதே, இது உன்னோடது இல்லையேன்னு சோனுவோட அம்மா கேட்டாங்க. அம்மா, இது என் கிளாஸில் படிக்கிற பொண்ணோடது, அழகாக இருந்துச்சா, அதனால் எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு சொன்னான். அதை கேட்டதும் அம்மாவுக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு. அப்படிலாம் பண்ணக்கூடாது சோனு, அடுத்தவங்க பொருளை எடுக்கிறது தப்பு. நீ நாளைக்கு கொண்டு போய் ஒழுங்காக கொடுத்துடுன்னு சொன்னாங்க. கொடுக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சிக்கிட்டே வீட்டுக்கு வந்தா. ஒரு வழியாக அவளுக்கு சொல்லி புரிய வச்சு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு அனுப்புனாங்க. அடுத்த நாளும் அதே மாதிரி வேற பொருளை எடுத்துகிட்டு வந்துட்டா. திட்டி அனுப்புனாங்க. தொடர்ந்து இதையே பண்ணிகிட்டே இருந்தா. அடிச்சும் பார்த்தாங்க, அவள் மாறவே இல்லை. வாரத்துக்கு 2 நாளாச்சும் எதையாச்சும் எடுத்துகிட்டு வந்துடுவா. வேற வழியே இல்லாமல் அம்மா அப்பா கிட்ட விஷயத்த சொன்னாங்க. அதை கேட்டு சேகருக்கு முதல்ல ரொம்ப கோவம் வந்துச்சு. ஆனால் கோவப்பட்டு பலன் இல்லைன்னு அவருக்கு தெரியும். அதனால் சோனுவை கூப்பிட்டு விசாரிச்சாரு. ஏன் அப்படி பண்ணுனேன்னு கேட்டார். எல்லாரும் கொண்டு வர திங்ஸை பார்த்தா ஆசையாக இருக்குப்பா, கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதான் நானே எடுத்துக்கிட்டேன். அழகழகா எரேசர், பென்சில், ஷார்ப்னரை பார்த்தா ஆசையாக இருக்குப்பான்னு குழந்தைத்தனமாக சொன்னா சோனு. அவளை அதட்டியோ அடிச்சியோ மாற்ற முடியாதுன்னு சேகருக்கு புரிஞ்சிச்சு. சரிம்மா போன்னு அனுப்பிட்டாரு. அம்மா கிட்ட கொஞ்சம் பொறுமையாயிரு, அவளுக்கு மற்றவங்க பொருளை எடுக்கிறது தப்புன்னு புரிஞ்சா சரியாகிடும்னு சொன்னார். அப்படியே கொஞ்ச நாள் போச்சு. நெக்ஸ்ட் வீக்கில் சேகர் ஃப்ரோசன் தீமில் அழகான எரேசர், பென்சில் பாக்ஸ், ஷார்ப்னர் எல்லாமே 2 பேருக்கும் வாங்கி கொடுத்தாரு. அனுக்கும் சோனுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஜாலியாக ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போனாங்க. 3 நாளில் ஸ்கூலில் இருந்து வர்றப்போ சோனு அழுதுகிட்டே வந்தா. அம்மா, என்னோடய ஃப்ரோசன் ஷார்ப்னரை காணோம், காலையில் கிளாஸில் பென்சிலை ஷார்ப் பண்ணலான்னு பார்த்தா ஷார்ப்னரை காணோம்மான்னு அழுதா. அம்மா சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அப்பா வந்ததும் அப்பா கிட்டேயும் சொல்லி அழுதா. நாளைக்கு போய் நல்லா தேடிப்பாரு, மிஸ்கிட்ட கேளுன்னு சொல்லி அனுப்புனாங்க. அடுத்த நாள் வர்றப்போ ஷார்ப்னர் கிடைக்கலன்னு சோகமாக வந்தா. கிளாஸ் மிஸ்கிட்ட, கிளாஸ் க்ளீன் பண்ணுற சிஸ்டர்கிட்ட எல்லாம் கேட்டு பார்த்துட்டா. ஆனாலும் கிடைக்கல. 2 நாளாக சோகமாகவே இருந்தா சோனு. ஆனால் ஸ்கூலில் இருந்து வர்றப்போ யார் திங்ஸையும் எடுக்காமலும் வந்தா. டல்லாக இருந்தா. ஈவினிங் அப்பா கிட்ட வந்து, அப்பா எனக்கு ஒரு ஷார்ப்னர் வாங்கி தரீங்களான்னு கேட்டா சோனு. இப்போ தானம்மா வாங்கி தந்தேன், அதுக்குள்ளே தொலைச்சிட்டியேன்னு அப்பா கேட்டதும், அப்பா யாரோ எடுத்துட்டாங்கப்பா, நான் பத்திரமா தான் வச்சுருந்தேன், எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஷார்ப்னர்ப்பா, அழகான ஃப்ரோசன் தீமில் வேறு இருந்தது, அதில் எல்சா, ஆனா, ஓலாஃப் பிக்சர்லாம் போட்டிருக்கோம், ஆசையாக வச்சுருந்தேன் அப்படின்னு அழுதுகிட்டே சொன்னான். அவகிட்ட போய் பக்கத்தில் உட்காந்தாப்பா, இதே மாதிரி தானே நீ மற்றவங்க திங்ஸ் எடுத்தப்போ அவங்களுக்கும் கஷ்டமாக இருந்திருக்கும், புது பொருளை தொலைச்சிட்டு வந்ததுக்கு வீட்டில் திட்டும் வாங்கியிருப்பாங்கன்னு சொன்னார். மற்றவங்க பொருளுக்கு எப்போவுமே ஆசைப்படக்கூடாது சோனு, நம்மக்கிட்ட இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணும், ஆனால் அதை எடுக்கிறது தப்புமான்னு சொல்லி புரிய வச்சாரு. சரிப்பா, இனிமேல் என்றைக்குமே யார் திங்ஸையும் எடுக்க மாட்டேன்ப்பா, சாரிப்பான்னு அழுதுகிட்டே சொன்னா சோனு. அழுக நின்னதும் அப்பா சோனு கிட்ட ஒரு சின்ன பாக்ஸை கொடுத்தாரு.
திறந்து பார்த்தா அதுக்குள்ளே அவளோட தொலைஞ்சு போன ஷார்ப்னர் இருந்துச்சு. அதை பார்த்ததும் சோனு பயங்கரமாக எக்ஸைட் ஆயிட்டா. இது ஸ்கூலில் தொலைஞ்சு போகல, நீ இதை வீட்டிலையே விட்டுட்டு போயிட்ட சோனு. பிடிச்ச பொருளை தொலைச்சா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு உனக்கு புரிய வைக்க தான் அதை அன்னைக்கே உன்கிட்ட கொடுக்கல. இனி உன் திங்ஸையும் பத்திரமா வச்சுக்கோ, மற்றவங்க திங்ஸையும் எடுக்காம குட் கேர்ளாக இரு அப்படின்னு சொன்னார். உண்மை புரிஞ்ச சோனு திருந்தி குட் கேர்ளாக இருந்தா. என்றைக்கும் யார் பொருளுக்கும் ஆசைப்படாமல் நீங்களும் குட்டாக இருங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.